என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிகராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், விருச்சிகராசிக்காரர்களுக்கு தான் இந்த டிசம்பர் மாதம் பிறந்திருக்கிறது என்றால் அதில் எந்த விதமான மாற்று. ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டிசம்பர் மாதம் நடக்கின்ற பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். முதல் விஷயமாக 5ஆம் இடத்து குரு சனி ஆக்டிவேட் ஆகிறார் 5ஆம் இடத்து. ஆனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற குரு என்பதால் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, டிசம்பர் முதல் 10 நாள் ஹைப்பர் பிபியாகவே இருப்பீங்க. ஏன்னா 4 பேர் கிரகத்தில், இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே பயங்கரமாக டென்ஷன் ஆகும், இதில் 4 பேர் வேறு. இவர்கள் இது என்னென்னா, இந்த குரூப்பாக இந்த 4 பேர் சேர்ந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. 2ஆம் இடம் என்பது பேச்சு, 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடத்துல இத்தனை தனஸ்தானம், எப்படி வேணும் எடுத்துக்கலாம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே, விருச்சிகராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், விருச்சிகராசிக்காரர்களுக்கு தான் இந்த டிசம்பர் மாதம் பிறந்திருக்கிறது என்றால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க்கையிலே நண்பர்களே, இந்த விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எதையும் ஆழமாக யோசிப்பவர்கள், எதையும் உணர்வுபூர்வமாக யோசிப்பவர்கள், எதையுமே மோல்லேருந்து பேச மாட்டாங்க, எதையுமே இதயத்துலேருந்து பேசுவாங்க. அதுக்காக நான் வேறு மாதிரி சொல்லலை, அறிவார்ந்த அதே நேரத்தில் இதயபூர்வமான சத்தியமாக இருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணிடணும். அவங்கள்ட்ட உண்மையாக இருப்பேன்னா உண்மையாக இருக்கணும், அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. உலகத்தில் இருக்க விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வச்சா அதில் நான் தான் தலைவன், நீங்கள் எனக்கு தான் ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், என்னோடய அன்பு கட்டளை இப்பயே சொல்கிறேன். விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டிசம்பர் மாதம் நடக்கின்ற பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். முதல் விஷயமாக 5ஆம் இடத்து குரு சனி ஆக்டிவேட் ஆகிறார். 5ஆம் இடத்து சனி வக்ரமாக இருந்தார், வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது காதல் வருகிறது. காதல் ஆசை யாரை விட்டதோ. நண்பர்களே, 5ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ல் இருந்து அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 11 பார்க்கிறார். 5ல் இருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டார். சனி என்னென்ன பார்க்குறார், சனி 5ல் இருந்ததாலேயே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியைப் போலவே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு புத்திர பிராப்தி கன்ஃபார்ம். அதான் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அடுத்ததாக இந்த சனி பகவான் 5ஆம் இடம் என்பது சொத்து, வழக்கு, இதெல்லாம் நிறைய சொத்து கொடுக்குறார். வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்து வச்சு சரி பண்ணுறார். பந்தயங்களில் வெற்றி பெற வைக்கிறார். நண்பர்களே, இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒன்று தான். என்ன சொல்கிறது, ஒரு 5-6 பேருக்கு கூட சண்டையில் ஜெயிக்கிறதும் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். ஒரே தூக்கி ஜெயிக்க வச்சுருவார். அதுதான் சனி பகவானோட ஸ்டைல், த ஸ்டைல் ஆஃப் சனி. ரொம்ப அருமையான ஒரு விஷயமெல்லாம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தருகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருனாங்க எப்படி. ஆனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற குரு என்பதால் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரோக்லேயே வாழ்க்கையை மேலப்படுத்தினார். அதாவது அக்டோபர் மாதம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தொடங்கிய உங்கள் வாழ்வு ரொம்ப பிரமாதமாக அடுத்த படிநிலைக்கு சென்றது. நீங்கள் ஒரு ஆர்த்தரப்பிரனர்லாம் ஆனீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நகைகளெல்லாம் மீட்டினீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிதாக உணவுப் பொருள் கடை, அடுமனை, அடுப்பகம், ஒரு நாள் இப்படி சொல்லி யாருக்குமே ஒன்றும் புரியல. என்ன குறிச்சி சொல்கிறீங்க, தமிழில் பேசுங்க. அடுமனை, அடுப்பகம்னா பேக்கரிங்க. ஓ, பேக்கரியா? ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த மாதிரி தான் மகிழ் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா என்னங்க வர வர சீமார நாட்டை சொல்கிற மாதிரி தான். அதான் மகிழ் ஊர் என்ன ஊலங்குருதி என்னமோ சொல்லுவாங்க, அது அந்த மாதிரிலாம். ஹெலிகாப்டர் கூட ஒரு பேர் வரும், யாராவது கமெண்ட்டில் போடுங்க. அந்த மாதிரி தமிழில் சொல்லும்போது பலன்களை கூட ஆச்சரியமாக இருக்குது. அப்போது இந்த கார் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் உலங்குருதி அவர்களுக்கெல்லாம்
ரொம்ப நல்ல விஷயம். அவரெல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க, ட்ராவல்ஸ் விடுற வேலையெல்லாம் நல்லா வரும் போன்றவைகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே எத்தனை பேர் நீங்கள் பொதுவாகவே கொஞ்சம் எமோஷனல் டைப்பு. எமோஷன்னா சாதாரண எமோஷன்லாம் கிடையாது. அப்படியே சட்டை பிடிச்சி அப்படி முடியை பிடிச்சி என்னது எதிராளியை சொல்கிறேன், நீங்கள் சும்மா விட்டதா சரித்திரமே இல்லை. பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு டெரர். யாரும் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணி உங்கள் கையில் சிக்கிட்டானா அவன் அதுக்கு மேலே அவன் இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் தொடரலாமா வேணாமாங்கிறத அவன் முடிவு பண்ணணும். அந்தளவுக்கு ஆக்கிடுவீங்க. அவ்வளோ டென்ஷன் பார்ட்டி நீங்கள். உங்களுக்கு போய் ராசியில் யார் இருக்கா? செவ்வாய் பகவான், செவ்வாய் ஆட்சி, புதன், சூரியன், குரு, ஒரு ஊரே இருக்குது. இத்தனை பேர் ராசியில் இருந்து ஹைப்பர் டென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கே வந்து ஒரு நாள் அர்ச்சனா மெடிக்கல்லேருந்து வந்து செக் பண்ணுவாங்க. வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, என்ன பிபி திடீர்னு பார்த்தீங்கன்னா 160, 200, 160 இருக்கே. ஆமாம், உங்களுக்கு லோ பிபி தானே வழக்கமாக வரும், இப்போ என்ன ஐபிபி வந்திருக்கு? அதாங்க ராசியில் 4 பேர் உட்காந்துருக்காங்க. ராம்ஜிட்டு கேட்டிங்கன்னா என்றைக்கு போகுதுன்னு சொல்ல போகிறாரு. அது வரைக்கும் என்னையா டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு போயிடுவார். எத்தனை பிபி வச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்னென்னா பிபியாகவே சுற்றுவீங்க. இந்த டிசம்பர் முதல் 10 நாள் ஹைப்பர் பிபியாகவே இருப்பீங்க. ஏன்னா 4 பேர் கிரகத்தில். இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே பயங்கரமாக டென்ஷன் ஆகும். இதில் 4 பேர் வேறு. இவர்கள் இது என்னென்னா, இந்த குரூப்பாக இந்த 4 பேர் சேர்ந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. 2ஆம் இடம் என்பது பேச்சு, 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடத்துல இத்தனை தனஸ்தானம், எப்படி வேணும் எடுத்துக்கலாம். பணம் வருகின்ற வழிகள்னு கூட வச்சுக்கலாம். இந்த 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது பண வரவு அதிகமாக இருக்கும். பணவரவு ஏன்னா செவ்வாய் பகவான் பூமி சம்மந்தப்பட்ட லாபங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட லாபங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சூரியன்கிறதுனால அரசு வேலை, அரசு பணி, அரசு சப்போர்ட் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் புதன்கிறதுனால தரகு, அதாவது வந்து ஏதாவது கை மாற்றி விடுறது போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு போன்ற இது மாதிரிலாம். மேன் பவர் ஆர்கனைசேஷன், கன்சல்டேஷன், ஓடாத ஒரு கம்பெனிக்கு லோன் வாங்கி தர்ற வேலை, இந்த மாதிரி வேலைலாம். ஸோ இப்போ 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது எப்படியாவது தனம் வந்துடும். ஆனால் 2ஆம் இடம் என்பது பேச்சுன்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் டென்ஷனாக சுற்றிட்டு இருந்த நீங்கள் இந்த 15 தேதிக்கு அப்புறம் கோபமாக பேச ஆரம்பிப்பீங்க. படக்குன்னு பேசுவீங்க. நீங்கள் பொதுவாகவே நிறையா பேசுவீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, வார்த்தைகளை கவனித்து பேசுங்க. நெக்ஸ்ட் இயர் மீட்டிங்கில் நம்ம கம்பெனி உருப்பணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் பாஸ் கேட்குறாரு. அதுக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு படக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். உங்கள் வாய் நிற்காது. நீங்கள் படக்குன்னு என்ன சொல்லிடுவீங்க, இந்த கம்பெனிலே முதல் வேலையே செய்யாத ஒரே எம்ப்ளாயி நீ ஒருத்தன் தான், நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்கன்னா இந்த கம்பெனி உருப்பிடும். அது எல்லா பாஸும் அப்படி தான். அப்போது அது படக்குன்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே வருது. 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இந்த 15 தேதி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஃப்ளோ, டிசம்பர் 15 தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்து குரு 8ஆம் இடத்து குருவாக மாறிடுறார். இதோட உங்களுக்கு ஜூன் மாதம் தான் அந்த 9ஆம் இடத்து குருவை நீங்கள் சந்திப்பீங்க. இப்போ இந்த அக்டோபர் நவம்பர்லனா ஒரு 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 காட்டுச்சில்ல உங்களுக்கு. இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் ஒரு வழி தெரிஞ்சதில்ல, நம்ம எப்படி புதுசாக பிழைக்கலாங்கிற ஒரு வழி தெரிஞ்சுதா? இதே வழி அடுத்த ஜூன் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குரு திரும்ப 8ஆம் இடத்துல மறைகிறாரு. டென்ஷன் ஆகாமல் இருங்க. 2ஆம் இடத்துல எமோஷன் ஆகாமல் இருங்க. வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசுங்க. கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க